பரபரப்பு பேட்டி சென்னை செங்குன்றம் பஸ் நிலையம் அருகில் வல்லரசு கட்சியின் நிறுவன தலைவர் குரு திரு ஆர் கலையரசன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு. குரு திரு ஆர் கலையரசன் வல்லரசு கட்சியினுடைய தலைவரா இருக்க. இன்னைக்கு என்ன பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நேத்துடைய நிகழ்ச்சி தான் அண்ணன் புரட்சி பாரத கட்சி தலைவராகிய ஜெகன்மூர்த்தி அண்ணனை ஓகே வழக்கு விசாரணையாக கோர்ட்ல கூப்பிட்டு அவருக்கு ஆப்போசிட்டா நம்ம யார் அரசு வழக்கறிஞர் கொடுத்த கேஸ்ல அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மக்கள் பிரதிநிதி, ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, அது மாதிரி சில விஷயங்களை கட்ட பஞ்சாயத்து மாரி பண்றீங்க, அது தவறு, அதனால நீங்க பார்த்து நடந்துக்கோங்க, கேஸுக்கு ஒத்துழைங்கன்னு சொன்னாங்க. ஆனா யாரை ரிமாண்ட் பண்ணாங்கன்னா, ஏடிஜிபி அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஏன் அதை பேசணும் அப்படின்னா, எல்லாரும் நான் ரொம்ப விரும்பி சொல்றது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழி வந்தவன். அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு இங்கே பாருங்க, அவருங்க கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யன்றதுதான் அவருடைய விஷயமே. முதல்ல கத்துக்குடு, அப்புறம் முன்னாயிரு, அதுக்கப்புறம் புரட்சி செய்ய. புரட்சி மட்டும்தான் விடுதலை கொடுக்கணும் அப்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன பண்ணுனா, முக்கியமா என்ன விஷயம்னா, என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு சொல்லணும் தானே. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால மக்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த மீடியா துறைகளை கூப்பிட்டுருக்கேன். மீடியா துறைகள் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். என்னப்பா சேர்க்கும் அப்படின்னா, முதல்ல நடந்தது என்னன்னு சொல்லணும். ஏடிஜிபி சார் தான் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அண்ணன் வீட்டுக்கு போய் உதவி கேட்டார். ஏன் அவர் அங்க போனாரு? ஏடிஜிபி யாருடைய கண்ட்ரோலு? அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல். ஏன் அப்படின்னா, காவல்துறை அமைச்சர் யாரு? அவர் தானே, அவரு கண்ட்ரோல் தானே ஏடிஜிபி. ஏடிஜிபி என்ன பண்றாரு? ஏன் உதவி அங்க கேட்க போனாரு ஜெகன்மூர்த்தி அண்ணன்ட்ட? யார் வீட்டுக்கு போனது? ஏன்னா வழக்கு அங்க இருக்கு, நிலுவையில இருக்கு, ரொம்ப அதிகமா சொல்ல முடியாது. ஆனா சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஏன் அதுக்காக என்ன பண்ணும்? என்ன பயமுறுத்தினா நான் பயப்படுற ஆளும் கிடையாது. என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கும் குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது. ஆனா உண்மையை வெளிக்கொண்டு வரணும் தானே. அதுக்கு நான் கட்சி தலைவரா, வல்லரசு கட்சியின் தலைவரா நான் இதை சொல்றேன். என்னையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அரெஸ்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்பா அது மாதிரி பகிரங்கமா சொல்றீங்க? வேற என்ன சொல்றது? ஜெகன்மூர்த்தி அண்ணன்கிட்ட ஏடிஜிபி தான் போயிருக்காரு, போயிட்டு உதவி கேட்டிருக்காரு. உதவி கேட்டதுக்கு ஒரு 4 பேரை போய் என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை அப்படியே கேஸ் போட்டாங்க. என்னன்னு, ஏடிஜிபி பண்ணாரு, அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுன்னு தகராறு பண்றாங்கன்னு. நான் கேட்கறது என்னன்னா, ஏடிஜிபி சாரு ஸ்டாலின் ஐயா கிட்ட தானே போனோம், அவர் துறையில் தானே இருக்கிறாரு. அவர் ஏன் போய் ஏடிஜிபி இவரு புரட்சி பாரத அண்ணன் மூர்த்தி அண்ணன் போனாரு, ஜெகன்மூர்த்தி அண்ணன் போனாரு? ஏங்க அப்ப சட்டத்தின்படி, சட்டத்துல உயர் பதவியில இருக்கவங்களே அரசியல் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட உதவி கேட்கறாங்க. அப்ப அப்படிதான் இங்க சட்டம் ஒழுங்கு இருக்குதா? யாரு அவருக்கு? ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்கிறேன், டேரக்டாவே கேட்கிறேன். ஏன் நான் கேட்க கூடாதா? சரி, அவர் கேட்டதா வச்சுக்கோங்க, மத்ததை வச்சுக்கோங்க. ஆனா முக்கியமா ஒரு கட்சி தலைவர் யாரு? ஜெகன்மூர்த்தி அண்ணன். மூர்த்தி அண்ணன் இருந்ததுல இருந்து கட்சி இருக்குது, புரட்சி பாரத கட்சி. மூர்த்தி அண்ணன்ல இருந்து வெளியே வந்தவங்க தான் விடுதலை சித்த அண்ணன், திருமாவளவன் அண்ணன், அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே. அப்படி இருக்கும் போது பிஎஸ்பியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கேட்கறது என்னன்னா, அவரு அப்படி இருக்கும் போது ஒரு தலைவரை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம் தானே. ஒரு நிமிஷம் கூப்பிட்டு, உண்மையாதானா நீங்க அப்படி பண்ணீங்களா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்டிருந்தாங்கன்னா அவர் சொல்லிட்டே போறாரு. அவரும் தலைமுறை ஆளாவது ஒரு கட்சியோட தலைவர் தானே. கட்சி தலைவரை மதிப்பீங்களா, மதிக்க மாட்டீங்களா? யாரா இருந்தாலும் மதிக்க மாட்டீங்களா எப்பயுமே? ஏன் அப்படிங்கிற, நான் ஒரு கட்சி தலைவர், நீங்க ஸ்டாலின் அவர்கள் கட்சி தலைவர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு எடப்பாடி கட்சி தலைவர். ஒரு கட்சியோட தலைவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணுமா வேணாமா? மக்கள், ஏழை மக்கள் அவர்கிட்ட போய் குறை சொல்றது இயல்பு. யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க, ஏன்னா பணம் இல்லை, அதனால போய் சொல்லுவாங்க. சொல்லும் போது உண்மையினா விசாரிங்கன்னு ஒரு 2 பேரும் அனுப்பதான் செய்வார். அவர் எல்லா விஷயத்துக்கும் போக முடியும். அவர் போய் உண்மையை விசாரிக்கணும் தானே. அப்புறம் 2 பேரும் அனுப்பினாரு. சரி, யாரு இதெல்லாம் அனுப்பல? காங்கிரஸா இருக்கட்டும், இங்க பிஜேபியா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம எந்த ஒரு கட்சி, அதிமுகவா இருக்கட்டும், இல்ல திமுகவா இருக்கட்டும், இப்ப எந்த கட்சி எல்லாமே சொல்றேன், எந்த கட்சியா இருக்கட்டும், அந்த கட்சியில யார்கிட்டயா போய் சொன்னா என்ன செய்வாங்க? முறையா போய் அதை போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு கட்சி ஆளுக்கு தான் சொல்லுவாங்க. எடுத்தவொடனே போலீஸ் ஸ்டேஷனா போயிடுவாங்க. உண்மை இருந்தாதான் போலீஸ் ஸ்டேஷன் அணுக முடியும். இப்ப ஏடிஜிபி போய் புரட்சி பாரத கட்சி தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அண்ணன் கிட்ட போய் உதவி கேட்டார். அதனால உண்மையான விசாரிக்க அனுப்பிச்சாங்க. உடனே நீங்க என்ன பண்றீங்க? அவர் பேர்ல கேச போட்டீங்க. அவர் என்ன பண்ணாரு? அவர் கூட நான் பழக்கப்பட்டிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அவர் என்னுடைய அண்ணன். என்னுடைய யூடியூப் சேனலே அவர் தான் ஓபன் பண்ணி கொடுத்தாரு. அவரு ₹1 யாருக்கும் வாங்க மாட்டாரு. நீங்க போய் பாத்துறீங்களா? அவரை எளிமையான மனிதர், எல்லாரும் கூட இயல்பா பழகிற மனிதர். ஒரு துண்டு கூட வாங்க மாட்டாரு. துண்டை தூக்கி எனக்கே போட்டுருவாரு.
நான் அவர் கூட வீட்டுக்கு போய் பழகிருக்கேன், பேசியிருக்கேன். இப்போ கூட கால் பண்ண எடுக்கல அவர். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது, புரட்சி பாரதம் ஆளுங்க யாரும் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல தலைவருக்கு இந்த மாதிரி கதினா பொதுமக்களுக்கு என்ன கதி? சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லணும். நான் ஒன்றும் குறையா சொல்லலை. நான் என்ன சொல்றேன், கட்சி தலைவர் யாரா இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும், கூப்பிட்டு பேசணும் தானே. ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கு தானே. அதுக்கு எதுக்கு 750 போலீஸ் அனுப்பிச்சிருங்க அவர் வீட்டாண்ட? கூட்டும் போய் அவரை நான் ரவுடிசமா பண்றாரு? அப்படிலாம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை. ஓகே, அப்படி தெரிஞ்சா சொல்லுங்க, நானே அவர்கிட்ட என்ன இதுன்னு கேட்போம். ஆனா அவர் ஒரு ரூபாய் கூட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் வாங்கினதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட போயிருக்கேன், என் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன், என் வீட்டுக்கு வந்திருக்காரு, சாப்பிட்டுருக்காரு, மற்ற எல்லா விஷயமும் செஞ்சிருக்காரு. கரெக்டா? நானும் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன், போவேன், வருவேன். அதெல்லாம் ஓகே. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வழக்கு ரெடில்ஸ்ல நிலுவையில் இருக்கு. எத்தனை வழக்கு? மொத்தம் சிஎஸ்ஆர் 6 சிஎஸ்ஆர் இருக்கு. ஏன்னா எடுத்து செக் பண்ணிக்கலாம். கடைசி சிஎஸ்ஆர் நம்பர் 511. இந்த நம்பருக்கு வழக்கு விசாரணை எப்படி பண்றாங்க, யாரு பண்றாங்க? கரெக்டா? என்ன பண்றாங்க? சரியா பண்றாங்களா? அப்போ எந்த துறைனா, காவல்துறை ஸ்டாலின் அவர்களுக்கு, அவரு எங்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு, அவர் கண்ட்ரோல்ல தான். அவர் கண்ட்ரோல்ல இருக்க துறை சரியா வேலை செய்யலன்னா யார் பொறுப்பு? இதை நான் கேட்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த துறை என்னன்னு கேளுங்கன்ற. 6 சிஎஸ்ஆர் போட்டுட்டு இன்னும் அப்படியே தானே வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சிஎஸ்ஆர் ஆகுது, அப்பனா 7 சிஎஸ்ஆர் என்ன ஆச்சு? எதனால ஒரு தலைவரை இவ்வளவு தூரம் வர வைக்கிறீங்க தெரியும் தானே. அது கேட்டா ஒண்ணு வச்சுக்கா, ஒரே அந்த வழக்கு இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. கரெக்டா? முன்னாடி இன்ஸ்பெக்டரா இருந்த நம்ம புருஷோத்தமன் ஐயா தான் என் ஃபர்ஸ்ட் வழக்கு எடுத்தாரு. 2வது யார் வந்தது? விஜயகுமார் சார் வந்தாரு, டிரான்ஸ்பர் ஆகி. விஜயகுமார் சார் என்ன உள்ள கூப்பிட்டு என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? அவரை கேளுங்க விசாரணையில. அவர் கேட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, காவல் நிலையத்தை நிறைய விஷயங்கள் பேச முடியாது. நீங்க தான் பத்திரிகை துறை நீங்க போய் கேளுங்க. சிஎஸ்ஆர் நம்பர் 511 என்ன சொல்லி இருக்குது அப்படி. அதான் கடைசி வழக்கு. முன்னாடி நிறைய வழக்கு இருக்குது, மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம் என்ன சொல்லிட்டு. கரெக்டா? இதுவும் நீங்க ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கும் அப்படிதான் இருக்குது, அங்கேயும் அப்படிதான். நான் இப்பயும் சொல்றேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சரியில்லாம ஏசுக்கு தூக்கல மாட்ட உலகம் தான் இது. ஏன்னா அவரு சிறுபான்மையினத்தை சேர்ந்தது தான். அதனால சிறுபான்மையினத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் அதாவது என்ன சொல்றது, நசுக்கணும்னு சில விஷயங்கள் நடக்கும் எப்பயுமே. அதே நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்ச உலகம் தான் இது. கரெக்டா? அதே மாரி யாரெல்லாம் ஞானமடைந்த மனிதர்களோ இந்துக்களையும் அது மாதிரி நசுக்கின உலகம் தான் இது. அதனால யார் சிறுபான்மையினத்தவர்களோ நசுக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் அதுக்கு தான் சட்டம் இயற்றினார். அந்த சட்டத்தின்படி நடக்கணும்னா நாங்க தான் பெரும்பான்மைன்னு சொல்றோம். நாங்க அம்பேத்கர் வழி வந்தவங்க தான் பெரும்பான்மை. இதுல நான் என்ன சொல்றேன், நான் அம்பேத்கர் வழி வந்தவனே இப்ப பகிரங்கமா சொல்லிடுறேன். ஓகேவா? அதனால நான் பெருமை அடைகிறேன். அம்பேத்கர் என்ன சட்டம் இயற்றினாரோ என்ன சொன்னாரோ அதை தான் நானும் சொல்றேன். அவருடைய புத்தகத்தை எல்லா உலக மொழியிலையும் ரிலீஸ் பண்ணுவேன். முன்ஜாமீன் கிடைக்க பெற காரணம் கைது வாய்ப்பு உள்ளதாக காவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நான் அதே சொல்றேன், யார் பிரச்சனைய யார் கைது பண்றீங்க? பிரச்சனை யாருக்கிட்ட? ஏன் ஏடிஜிபி அவர் வீட்டுக்கு போய் உதவி கேட்டாரு? ஏடிஜிபி யார்கிட்ட உதவி கேட்கணும்? ஏடிஜிபியே உதவி கேட்கற நிலைமையில தான் சட்டம் ஒழுங்கு இருக்குதா? கேட்கறது பதில் சொல்லுங்க. ஏடிஜிபியே உதவி கேட்கற அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு இருக்குதா? சட்டம் ஒழுங்கு அவர் துறையில யாரு தலைவர், யார் அமைச்சர்? காவல் வட்டாரம் அந்த மாதிரி தெரிவிக்குது. நான் கேட்கறது பஸ், நான் உங்களை கேட்கிறேன், பத்திரிகை துறையை பார்த்து ஏடிஜிபி யார்கிட்ட போனோம்? ஸ்டாலின் அவர்கிட்ட தானே போனோம். அவர் தானே நேரம் அந்த அமைச்சர் அவரு அங்க போறது விட்டு ஏன் போய் ஜெகன்மூர்த்தியாருக்கு போனாரு? ஏங்க நான் முதல் கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்த போலீஸ் ஏன் கேட்குறீங்க? அவர் ஏடிஜிபி ஏன் போனாரு அவர் வீட்டுக்கு? ஏடிஜிபி போனாரா, அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர் வீட்டுக்கு போனாரா? நீங்க சொல்லுங்க. ஏங்க நீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்டு கம்மனு விட்டுட்டீங்க. இல்ல வேணாம், சொல்லுங்க. நீங்க ஏடிஜிபி தான் அவர் வீட்டுக்கு போனாரு. அவரு அங்கதான் போனோம், சிஎம் செல்லுக்கு தான், சிஎம் கிட்ட தான் போனோம். அவர் துறையில இருந்தீங்க, அவருக்கே பாதுகாப்பு இல்ல ஏதோ ஒரு உதவி வேணும்னா இவரு போய் அவர் ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்கு போறாரு அவர் வீட்டுக்கு. அதனால பேசுறேன். சிஎம் ஆப்போசிட்டா நான் எங்க பேசுனேன்? நான் நியாயத்துல கேட்கிறேன். நான் ஸ்டாலின் அவர்களை மதிக்கிறேன். அவரும் தலைவராகவே மதிக்கிறேன். புரட்சி பாரதம் கட்சியோட தலைவரை மதிக்க சொல்றேன். எல்லா கட்சியும் மதிக்க சொல்றேன். நான் ஒன்னும் திரு ஸ்டாலின் அவர்களை நான் எதிர்த்து பேசல. நான் கேட்கறது, எனக்கு முதலமைச்சர் அவர் தான். நான் முதலமைச்சர்கிட்டே கேட்கிறேன், என்ன நேராக கேட்கிறேன். ஐயா இந்த மாதிரி கட்சி தலைவரா இருக்கிறாரு, அவர்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டா வேலை முடிஞ்சிருக்கு தானே. 750 போலீஸ் ஏன் அனுப்புறீங்க? அவர் கூப்பிட்டு பேசி வரலையா? சொல்லுங்க, கேட்போம். அதான நான் கேட்கிறேன். பண்ணட்டனே சொல்றேன்.
நான் ரெகுலர் ரேடியோ சொல்றேன். ரெட் ஹில்ஸ்ல M4 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இப்ப இருக்க போறேன். வேணா கமிஷனர் அவர்கள் யாரு நம்ம ஆவடி கமிஷனர் சொல்லிடுங்க. என்ன அரெஸ்ட் பண்ணா நான் உள்ளே இருந்துங்க, நான் அரெஸ்ட் ஆயிடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அது மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்? வல்லரசு கட்சியின் சார்பாக பேசுறது தப்பா? அப்ப பத்திரிகை துறையை மக்களை பயமுத்தி வைப்பீங்களா? நான் கேட்கறது பகிரங்கமா கேட்கறேன். ஏன்பா அப்படி கேட்கறீங்க? ஆமா, கேட்கத்தானே செய்யணும். ஒரு பொதுமக்கள் கேள்வி கேட்க கூடாதா? பொதுமக்களாவே கேள்வி கேட்கறேன். கட்சி தலைவரை விட்டுருங்க, பொதுமக்களாவே கேள்வி கேட்கறேன். கேள்வி கேட்டா நசுக்குவீங்களா? பத்திரிகை துறையை எங்களை நசுக்குவீங்களா? நான் பகிரங்கமா சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஸ்டேஷன்ல தான் M4 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்க போறேன். என் வழக்கு விசாரணை 511 என்ன ஆச்சுனோ, இப்ப புதுசா காலையில ஒரு வழக்கு இருக்குது, அதையும் என்னன்னு கேட்கணும். அந்த சிஎஸ்ஆர் நம்ம தான் மறுபடியும் பத்திரிகை துறை கூப்பிட்டு சொல்லிடுவேன். நீங்க அதை வழக்கு விசாரணை பண்றீங்களா பண்ணலையா? நான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்போசிட் பார்ட்டி வரவே இல்லை. வர வைக்கணும் தானே? பாருங்க அடுத்தது என்ன நிகழ்ச்சி நடக்குது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.